வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 53வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ண நானும் சீக்கிரமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அனிமே நான் சொல்லிட்டு இருக்கேங்க, எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பெரிய அனிமே எடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பேசலான்ட்டு. ஸோ அதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் கரெக்டா நம்ம பீஸ்ட் டைட்டனோட கழுத்து மேல ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸோ பீஸ்ட் டைட்டன் பாத்தீங்கன்னா அந்த வால்ல இருந்து கீழே விழுந்திருப்பாருங்க. ஜீக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா மயக்கத்துக்கு போறாரு. நம்ம ஹீரோ இங்க ஓடலான்னு ட்ரை பண்ணா அவர் கேலியட் வந்து அவரோட காலை கடிச்சு வச்சிடறாருங்க. நம்ம ஹீரோக்கும் சரியான காண்டுங்க. அப்படியே நம்ம ஜா டைட்டனை கீழே வச்சுட்டு கரெக்டா அந்த கழுத்து பகுதியை பார்த்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இங்க ரைனரும் பாக்குறாரு, எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஜா டைட்டனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஜா டைட்டன் கொல்ற அளவுக்கு போகும்போது கரெக்டா ஒரு நெத்தி மேல வந்து ஒரு புல்லட் இறங்குதுங்க. ஸோ யார் சுட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் தான். ஸோ அவ்வளவுதான், நம்ம எப்படியோ கேலிட்டையை காப்பாத்தியாச்சு, அவ்வளவுதான். அடுத்ததான் அந்த பீஸ்ட் டைட்டனோட கதையை தான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சில ஸ்கவுட் மெம்பர்ஸ் வராங்க. ஸோ நம்ம பீக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட ஆர்மின் பாக்குறாங்க. அங்க பீக் டைட்டன் வேற இருக்கு. ஸோ அதை வேற நம்ம சமாளிச்சாகணுமே சொல்லும் போது நம்ம ஆர்மியில 4-5 பேர் சுட வராங்க. ஸோ நம்ம மீக்கஸா தாங்க வந்து காப்பாத்துறாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தண்டர் ஸ்பியர்ஸ் எல்லாம் விட்டு அந்த சோல்ஜர்ஸை காலி பண்றாங்க. ஸோ மீக்கஸா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்தி வச்சுட்டு நம்மளால பீக் டைட்டன் கீழே போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது கீழே நம்ம மொட்டை ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து ஆயுதம் கம்மியா இருக்கு. ஸோ எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு அனுப்புறாருங்க. ஸோ இதை பாக்குற ஆரம்பிட்டு மொட்டை ஜெனரல் பண்றதுதான் கரெக்ட், நம்ம கிட்ட ஃபயர் பவர் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஒட்டுக்கா போய் எல்லாரும் அடிக்கிறத விட தனித்தனியா போய் அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆர்மின் சொல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வந்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோட்டையோட செவுத்துல உட்காந்து எல்லையை நான் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நமக்கு பீஸ்ட் டைட்டனை காட்டுறாங்க. ஸோ ஜீக் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படி கண்ணை முழிக்கிறாரு. நம்ம பீஸ்ட் டைட்டன் ஜீக் என்ன சொல்றாருன்னா, என்னாச்சு எனக்கு, நான் எப்படி மேல இருந்து கீழே விழுந்தேன், ஒருவேளை எனக்கு கழுத்துல கீது சுட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்த்துட்டு இருந்தா நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ரைனரும் கேட்கிறாரு, எந்திரி கேலியட் எந்திரி அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது நமக்கு கேலியட்டை காட்டுறாங்க. அவர் கொஞ்சமா அப்படி மயங்கிட்டு இருக்காருங்க. நம்ம ரைனர் வந்துட்டு அப்படியே நம்ம ஜா டைட்டனை தொடரும்போது அவங்களுக்கு வந்து சில மெமரிஸ் வந்து பிளாஷ் ஆகுது. ஸோ பிளாஷ்பேக்லயே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கேலியட்டோட அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருனா ரைனர் கிட்ட, இல்ல ரைனர் நீ வந்துட்டு ஆர்மர் டைட்டனுக்கு செலக்ட் ஆகவே இல்லை. ஸோ நான் தான் பாத்தீங்கன்னா என் தம்பி வந்துட்டு ரொம்ப மோசமா பர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி தான் உன்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு என் தம்பி தான் ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் வந்து அவனை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நினைவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம கேலியட்டுக்கு வந்து தெரிய வருது. பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலை சுத்தி ஏகப்பட்ட ஸ்கவுட் மெம்பர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜெனரலும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எல்லாம் வச்சு சுட்டுட்டு இருக்கும்போது பீக்கிட்டு ஜெனரல் அங்க பாருங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ ஜெனரலும் அங்க கீழே பார்த்தா நம்ம ஜீக் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே கீழே ஜீக் காட்டுறாங்க. ஸோ கொஞ்சமா எந்திரிக்கிறாருங்க. ஸோ இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. ஜீக் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான் நேரம் வந்துருச்சு, நான் டைட்டன்ஸை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்காக அப்படி ஒரு பெருசா மூச்சை இழுக்கிறாருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேணா ஜீக் அப்படிங்கிறாருங்க. ஸோ இதை பார்க்க ரைனரும் ஷாக் ஆகுறாரு. ஸோ ஜீக் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீம் பண்றதுக்காக மூச்சு இழுக்கும் போது அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்கோவோட அண்ணன் கேபி அங்க வந்துடுறாங்க. ஸோ ஃபால்கோட அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க ஜீக், தெரியாதனமா ஃபால்கோவும் அந்த வந்து டைட்டன் சீரமை குடிச்சிட்டான். ஸோ இப்போ நீங்க ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லா டைட்டனா சுத்த வேண்டியதான், தயவு செஞ்சு என் தம்பியை டைட்டனா மாத்திராதீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜீக்கும் ஷாக் ஆகுறாரு, நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறாருங்க. அது போக நம்மளோட ஆர்மர் டைட்டன் ரைனரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஃபால்கோட அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க வந்து என்ன சாதிக்க போறீங்கன்னு தெரியல, எதுக்கு நீங்க எதிரி பக்கம் சேர்ந்தீங்கன்னு தெரியல, பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மட்டும் இப்ப ஸ்ட்ரீம் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு என் தம்பியோட உயிர் தான் முக்கியம், நான் என் தம்பிக்காக தான் வந்துட்டு மார்லியன் சோல்ஜர் ஆனதே, நீங்க வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு இப்படி தியாகம் பண்ணி தான் உங்க போர்ல வெற்றி பெற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஜீக், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜீக் அப்படியே நம்ம ஃபால்கோவை பாக்குறாருங்க.
ஃபால்கோ அவங்க அண்ணன் தள்ளி போ, இங்க இருந்து தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம ஃபால்கோட அண்ணனும் கெஞ்சிட்டு இருக்காருங்க. சோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என் தம்பி இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடட்டும், அதுக்கப்புறம் கூட நீங்க ஸ்ட்ரீம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா டைம் வேற இல்ல. நம்ம ஜீக் அப்படியே பாக்குறாரு. எனக்கு புரியுது கால்ட், உனக்கு உன் தம்பி மேல பயங்கரமான பாசமும் அக்கறையும் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரிதான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ அப்படி ஜீக் என்ன சொல்றாருன்னா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி இல்லை, ஸோ உலக நன்மைக்கு நான் இதை பண்ணிதான் ஆகணும்ட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவாரு பாருங்க. ஸோ அந்த இடமே அப்படி பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மரண பயத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த டைட்டன் சீரம் குடிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்க உடம்பு அப்படியே க்ளோ ஆகி அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எத்தனை டைட்டன்ஸ் மெம்பர்ஸ் அந்த சீரம் குடிச்சாங்களோ அவங்க எல்லாரும் அப்படி க்ளோ ஆகி அப்படியே டப் 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 டப்னு எல்லாரும் டைட்டன்ஸா மாறுறாங்க, பியூர் டைட்டன்ஸா. ஸோ சோல்ஜர்ஸ்க்கு ஒன்றும் புரியல, இப்போ இங்க என்ன நடந்துச்சு, இல்ல அவங்க எல்லாருமே டைட்டன்ஸா மாறிட்டாங்கன்னா அப்படின்னு பேசவே சரி டைட்டன் கேனனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆல்ரெடி டைட்டன்ஸ் அவங்க அங்கிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு கட்டிச்சு கொதறி அப்படி ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்ல பாத்துட்டு இருக்காருங்க. ஃபால்கோ அங்க பியூர் டைட்டனா மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து ஜீக்கும் பாத்தீங்கன்னா ஃபால்கோ அவனை போய் தாக்கு அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்த ஃபால்கோ அப்படியே நம்ம ஆர்மர் டைட்டன் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்குங்க. அங்கிருந்த கேபி இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க நம்ம ஃபால்கோவோட அண்ணன் அங்க கருகி இறந்து கிடக்குறாருங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஃபால்கோ டைட்டனா மாறி இருக்கான். அது போக நம்ம ஆர்மர் டைட்டன் தான் நம்ம ஃபால்கோவையும் நம்ம ஹீரோவையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ரைனருக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியலைங்க. இப்போ நம்மளோட ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா டைட்டனா மாதிரி அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபால்கோ அவருக்கு கொல்றதுக்கும் மனசு வராது. ஏன்னா ஃபால்கோ பாத்தீங்கன்னா நம்ம ரைனருக்கு தாங்க அவ்வளோ க்ளோஸா இருப்பாரு. ஸோ என்ன பண்றது, நான் எப்படி ஃபால்கோவை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரைனர் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் ஃபேஸ்லயே ஒரு பஞ்சை வச்சுட்டு நம்ம ரைனர் அப்படி தூக்கி வீசிடுறாருங்க. ஸோ அப்படி ஓடலான்னு ட்ரை பண்ணா நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி அப்படியே வில்லைங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்கோ போயிட்டு நம்ம ரைனரோட கழுத்து பகுதி அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஃபால்கோ பாத்தீங்கன்னா நம்ம ரைனரோட அந்த ஆர்மர்லாம் தாண்டி ரைனர் எப்படியாச்சும் சாப்பிட்டாருன்னா அவருக்கு தாங்க ஆர்மர் டைட்டன் பவர் சொந்தமாயிரும். ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கழுத்து பகுதியை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆர்மர் டைட்டனும் பாத்தீங்கன்னா நம்ம ஏரனோட காலை பிடிச்சிட்டு விடாம இருக்குங்க. ஸோ நம்ம ஹீரோவை எட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஃபேஸ்ல விடுன்னு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி தாங்க பீஸ்ட் டைட்டன் இருக்கும். டப்புன்னு ஒரு புல்லட் கரெக்டா அந்த கழுத்து பகுதியிலேயே அடிக்குதுங்க. யாருன்னு பார்த்தா ஜெனரல் தான். அவ்வளவுதான், பீஸ்ட் டைட்டனுக்கு கரெக்டா கழுத்துலயே ஒரு குறி வச்சாச்சு. இனி பீஸ்ட் டைட்டன் தொல்லை இருக்காது, அதுக்குள்ள அந்த ஃபவுண்டிங் டைட்டனை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா இங்க ஜெனரல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு குறிய வைக்கிறாருங்க. ஸோ அழுத்தலான்ட்டு போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க வண்டியை வெடிச்சு செதறது. யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்மின் தாங்க வந்திருக்காரு. தண்டர் ஸ்பியரை யூஸ் பண்ணி தான் அந்த வண்டியவே வெடிக்க வச்சிருக்காரு. அங்கிருந்தவங்க எல்லாரும் நம்ம ஆர்மினை தாக்கலான்னு போகும்போது நம்ம மீகசா பாத்தீங்கன்னா கத்தியை யூஸ் பண்ணி அங்கிருந்த சோல்ஜர்ஸ் காலி பண்றாங்க. ஸோ பீக் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான், நீங்க தோத்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க போது நம்ம மீகசாவும் மறைக்கிறாங்க. ஸோ கீழே அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் டைட்டன் தாங்க பாத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாடி எவாபரேட் ஆயிட்டு இருக்கு. இத பாக்குற ரைனர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சது, அவ்வளவுதான், பீஸ்ட் டைட்டன் காலி, இனிமேல் ஏறனால ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது, இனிமேல் நம்ம சண்டை போடுற கருத்தமே இல்ல, நான் இப்ப மட்டும் என்னோட கழுத்து பகுதியில் இருக்கிற ஹார்ட்னிங்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஃபால்கோ என்ன சாப்பிட்டுட்டு அட்டாக் டைட்டனா மாறிட்டு மனுஷனா மாறிடுவான். ஸோ இதுதான் இப்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த ஹார்ட்னிங் பார்ட்டை மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்றாருங்க. ஸோ ஃபால்கோ பாத்தீங்கன்னா டப்புன்னு கடிக்கிறாரு. ஸோ அந்த இடமும் அப்படியே உடைய ஆரம்பிக்குதுங்க. திடுதிப்புன்னு பார்த்தா பின்னாடி ஏதோ ஃபால்கோ நோட்டீஸ் பண்ணி அங்க போக ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ரைனரும் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம கேலியட், அதாவது நம்ம ஜா டைட்டன் அங்க நின்னுகிட்டு இருக்காருங்க ஹியூமன் ஃபார்ம்ல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், எங்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி என்னால இவ்வளவுதான் ஹீல் ஆக முடிஞ்சது, இதுவே போதும், எங்க அண்ணனோட மெமரிஸை நான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம குரூப்லயே நீ தான் வீக்கஸ்ட் கேண்டிடேட்னு, இதெல்லாமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஸோ நம்ம ரைனரும் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஸோ நம்ம ஃபால்கோ பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு கேலியட் அப்படியே கடிச்சு முழுங்கிடுறாருங்க. ஸோ இதெல்லாம் கேபியும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ நம்ம ரைனருக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஹீரோக்கு ஒரு பஞ்சை விடுவாரு பாருங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த பஞ்சை தன்னோட வாயால தடுத்து அப்படியே ஹார்ட்னிங் எபிலிட்டி மூலமா அப்படியே ஃபுல்லா ஹார்ட்னிங் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காருங்க. இது நம்ம ரைனரும் எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. எங்க இவன் ஓடி போறான் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பீஸ்ட் டைட்டன் ஜீக் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாவே சாக கிடையாது.
இருக்காதுங்க. ஸோ பீக் எப்படி அவங்களோட பாடி எவாபரேட் பண்ணிட்டு சோல்ஜர்ஸ் ஏமாத்திருப்பாங்க. ஸோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பீஸ்ட் டைட்டன் அடியில தாங்க இருப்பாரு. ஸோ ஏரன் என்னை பார்த்துட்டியா, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோவும் அப்படியே ஹியூமன் ஃபார்ம்ல ஓடிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஆர்மர் டைட்டனும் பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போது நம்மளோட கோனேனும் ஜேனும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணி வச்சு தடுக்கிறாங்க. ஸோ யாருமே இப்போ வந்து ஹீரோவை தடுக்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டா ஓடிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஜீக் கிட்ட போயிட்டு அவர் டச் பண்ணிட்டாருன்னா போதும், அவரோட கோல் வந்து அச்சீவ் ஆயிரும். ஸோ ஓடிட்டு இருக்கும் போது தான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நம்ம கொண்டு வராங்க. நம்ம கேபி பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோவோட கழுத்து பகுதிக்கு குறிய வச்சுட்டு அந்த ஆன்டை கேனனோட நின்றுட்டு இருப்பாங்க ரைஃபிளோட. ஸோ அவங்க ஒரு ஷாட் பண்ண உடனே நம்ம ஹீரோவோட தலை மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போகுதுங்க. இதை பாக்குற ஜீக் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவோட தலை மட்டும் அப்படி தனியா பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு மார்லே நகரத்துல இருக்கும்போது நம்ம ஜீக் கூட வந்து பேசியிருப்பாருங்க. நம்ம ஜீக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஹெலன் அவங்ககிட்ட வந்து பேசினான்னு சொல்லலாம்ப்பா. ஓ நீ என்ன சொல்ற என்னோட பிளானை பத்தி, எல்டியன்ஸ்க்கு யூத்தனைசேஷனோட பிளான் வந்துட்டு நம்ம பண்ணியே ஆகணும்னு நான் இருக்கேன், அந்த பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தால நம்மளோட அப்பாவோட மெமரிஸை என்னால பார்க்க முடிஞ்சது. நம்ம அப்பா அந்த ரைஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு ராயல் பிளட்டையும் கொல்றதை வந்து அப்படியே பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டாரு. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்படி மட்டும் அவர் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் ஃபவுண்டிங் டைட்டன் பவரை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அப்புறம் செவுத்துக்குள்ள வாழ்ற மக்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியாமே போயிருக்கும். நம்ம அப்பா அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை இப்ப நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைச்சிருக்காருன்னு கேட்கும்போது நம்ம சீக்கிரட்டு அப்பனா நம்ம அப்பா செஞ்சது தான் கரெக்ட் நீ யோசிக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல, இந்த எல்டியன்ஸ் மட்டும் இங்க பிறக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எங்கேயுமே வந்திருக்காதே. நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கவே கூடாது, நம்ம பிறந்தனாலதான் இந்த பூமிக்கே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, நீ சொல்ற பிளான் தான் கரெக்ட் ஜீக், இந்த மாதிரி 2000 வருஷத்துக்கான இருக்கிற அந்த டைட்டன் வரலாற நான் வந்து முடிச்சு வைக்கிறேன், ஸோ நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜீக்கால நம்பவே முடியலங்க. தன்னோட தம்பி தன்னை வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காரு. நல்ல வேலை ஏரன், நீயும் நம்ம அப்பா மாதிரி நினைச்ச, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும்னு நினைச்சா, சரி இப்போதைக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வேணாம், ஸோ அதுக்கு பதிலாக இந்த பாலை வந்து கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போடுவாருங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாலை பிடிச்சிருக்க மாட்டாரு, கீழே விழுந்திருக்கும். ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னோட மூவ்மெண்ட்டு மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வீக்காகவும் ஸ்லோவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்திருப்பாருங்க. நம்ம ஜீக்கும் ஏரனும் மட்டும் ஒன்னா வந்து டச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எல்டியன் மக்களுக்கு குழந்தைகளே இன்னும் பிறக்காத மாதிரி யூத்தனைசேஷனுங்கிற அந்த பிளானை வந்துட்டு நம்ம ஜீக் வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாருங்க. அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோவோட கதையவே அந்த கேபி முடிச்சுட்டா. ஸோ இப்போ அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஸோ அப்படியே எல்லா விஷுவல்ஸையும் காட்டுறாங்க. அங்க பீக் கூட நம்ம மீகாசா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஆர்மர் டைட்டன் வந்து அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாடி மட்டும் இருக்கு. ஸோ நம்ம கேபி பார்த்தீங்கன்னா சுட்டதுக்கு அப்புறம் கீழே விழுந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஜீக்கை காட்டுறாங்க. ஸோ ஜீக் பார்த்தீங்கன்னா கையை நீட்டி இருப்பாங்க, ஏரன் வந்துருன்ட்டு. ஸோ அந்த கை மேல தாங்க இப்போ நம்ம ஹீரோவோட தலையே விழுந்திருக்கு. ஸோ அந்த விழுந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இல்யூஷன்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட மெமரிஸ் வந்துட்டு போகுது. ஹீரோவும் அப்படியே கண்ணை முழிக்கிறாருங்க. பார்த்தா ஒரு புது இடத்துல இருக்காருங்க. ஜீக் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த இடத்துல இருக்காரு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து கோஆர்டினேட்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு சத்தங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஜீக் தாங்க உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் கோஆர்டினேட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது கூட தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் எல்டியன் மக்களையும் நம்மளையும் இணைக்கிறது அப்படி அந்த பாத் அப்படின்னு சொல்ல, ஃபவுண்டிங் டைட்டன் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ராயல் மெம்பரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கிங்கோட வில் படி அந்த பவர்ஸ் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களோட நினைவே பார்த்தீங்கன்னா பூமிக்கு போகும். உனக்காக கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருக்க ஏரன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது வருஷ கணக்குலையா அப்படின்னு கேட்க நம்மளோட சீக்கிரன்ட்டு ஆமா, இங்க என்னதான் வருஷ கணக்கில் நாட்கள் போனாலும் வெளியே பார்த்தீங்கன்னா 2-3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஆனா வெளி உலகத்துல கேபி ஆன்டை கேனன் ரைஃபிளை வச்சு உன் கழுத்தை பார்த்து சுட்டிருக்கா. ஸோ உன் பிரெயின் வந்து முழுசா ஷட் டவுன் ஆகுறதுக்கு முன்னாடி நீயும் நானும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நம்ம இங்க இருக்கோம், நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் கேபி வந்துட்டு நம்ம ஹீரோவோட கழுத்தை பார்த்து சுட்டிருந்தாலும் அவரோட பிரெயின் ஃபுல்லா அந்த நினைவெல்லாம் இழக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜீக்கோட கையில போய் அந்த தலை விழுந்திருக்குங்க. ஸோ அவங்க 2 பேர் டச் ஆனது தான் கணக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஜீக் அப்படி பார்க்க பின்னாடி யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு கேட்க நம்ம ஜீக்ரன்ட்டு
அதுதான் எமீர் அப்படின்னு சொல்ல, யாரு இந்த சின்ன பிள்ளையா அப்படின்னு கேட்க, ஆமா இங்க வேற யாரால சுத்த முடியும், ஒரு இவங்க தான் எமீரா இருக்கணும், அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க தான் ஃபவுண்டர் எமீர், இந்த எல்டியன் மக்களோட கடவுள்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தியா, அவங்க தான் அந்த எமீர். சோ போன டைம் நான் வரும்போது அவங்க தான் என்னோட உடம்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க தனியா தான் இருக்காங்க, நமக்கு உடம்புல ஏற்படுற அந்த காயம் நமக்கு எப்பப்ப பவர் வேணுமோ அப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சோ அதுக்காகவே தான் இவங்க இங்க அடப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவும், அப்பனா இவங்க தனியா தான் இந்த ட்ராப்ல மாட்டியிருக்கா, ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்காளா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பாருங்க. அப்பதான் அவர் கழுத்துல எல்லாம் கையில எல்லாம் சங்கிலி இருக்கும். அதை பத்தி கேட்கும்போது நம்ம ஜீக் சொல்லுவாரு, ஓ இதை நீ இப்பதான் பாக்குறியா, இதுதான் வந்துட்டு என்ன வந்துட்டு ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண விடாம தடுக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிங்கோட வில்லு. ஸோ இது என்ன தடுத்துக்கிட்டு இருக்கு, ஃபவுண்டிங் டைட்டன் பவரை என்ன யூஸ் பண்ண விடாம. ஸோ ஆனா நீ வந்துட்டு யூஸ் பண்ணலாம், போ ஏரன் நம்மளோட பிளானை செயல்படுத்து. இப்ப நீ போயிட்டு எமீருக்கு நீ தான் கட்டளை கொடுக்கணும், அவங்களோட பவர் யூஸ் பண்ணு, நம்ம பிளான் யூத்தினைசேஷனை வந்து செயல்படுத்து அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு லுக்கு தாங்க விடுறாரு. நம்ம சீக்கிரட்டு, என்ன ஏரன் அப்படி பாக்குற, போ அதுதானே நம்ம பிளான், போ நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி எல்டியன்ஸ்க்கு இனிமேல் குழந்தைய பிறக்க விடாத மாதிரி பண்ணு, அதுதான் நம்ம பிளான். ஏரன் ஏரன் போ எமீர் கிட்ட சொல்லு, அவங்க பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஜீக் இங்க புலம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டாருங்க, அப்படின்னு லுக்கு மட்டும் தான் விட்டுட்டு இருப்பாரு. எப்படி ஜீக் இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்த நான் பண்ணுவேன் நீ எப்படி நினைச்ச, உண்மையாலுமே இந்த மாதிரி யூத்தனைசேஷன் பிளானுக்கு நான் உண்மையாலுமே ஒத்துக்கிட்டே நினைச்சியா ஜீக், அது எப்படி எல்டியன்ஸ்க்கு வந்து குழந்தைய பிறக்க விடாத மாதிரி நான் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கலாம். என்ன மன்னிச்சிரு ஜீக், நான் வந்து இத்தனை நாளா உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், அப்பதான் என்னால உன்னோட ஹெல்ப் மூலமா இவ்வளவு தூரம் வர முடியும்னு எனக்கு தெரியும். சோ உன்னை நான் யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, நம்ம ஜீக் அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து எமீர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஸோ எமீரும் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜீக்கோ இங்க புலம்புறாரு, இங்க பாரு ஏரன் நான் சொன்னா கேளு, நீ மட்டும் இப்ப இதில் பண்ணலைன்னா அவ்வளவுதான், இங்க தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும், எல்டியன் மக்களான நம்ம இங்க இருக்கிற வரைக்குமே இந்த உலகம் நிம்மதியா இருக்காது, நமக்கு இங்க முடிவு கட்டியே ஆகணும், சொன்னா கேளு ஏரன், நீ நினைச்சினா இது எல்லாத்தையும் மாத்தல ஏரன், நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பார் இந்த பூமியில நான் பிறந்திருக்கேன், எனக்கு இதுல வாழ்றதுக்கு சம உரிமை இருக்கு, அதை யாருமே எங்கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாதுன்னு சொல்ல, எமீரும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஃபவுண்டர் எமீர், இந்த என்னோட எல்டியன் மக்களை காப்பாத்துறதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாருங்க. பட் எமீர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கிராஸ் பண்ணி நடந்து ஜீக் கிட்ட போறாருங்க. ஸோ நம்ம ஹீரோக்கே ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போதாங்க நம்ம ஜீக் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச ஏரன், மற்றவங்க மாதிரி நீ வந்துட்டு என்னை வந்து ஏமாத்த மாட்டேன்னு நினைச்ச, நம்ம அப்பாவோட பிரெயின் வாஷ் வந்துட்டு உன்னை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. ஸோ நம்ம அப்படியே எமீர் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்து நம்மளோட ஜீக்கு முன்னாடி உட்கார்றாருங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு எமீர் என்னோட பேச்சை கேட்க மாட்டேறாங்க, என்னால ஏன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஜீக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க வரதுக்கு வருஷ கணக்குல ஆச்சுன்னு சொன்னேன் ஏரன். ஸோ அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஃபவுண்டர் எமீரோட பவரால என்ன வேணா இந்த உலகத்துல சாதிக்க முடியும், அவங்களோட சக்திக்கு அளவே கிடையாது, பட் அவங்க சக்தியை யூஸ் பண்றதுக்கு ஒரு ராயல் பிளட் பர்சன் வேணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீக் பாத்தீங்கன்னா அந்த சங்கிலியெல்லாம் அறுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபவுண்டிங் டைட்டன் இருக்கிறவங்களாம் இங்க வரும்போது அவங்களோட மைண்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிங்கோட ஐடியாலஜி மூலமா இந்த உலகத்துக்கு போரே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. பட் இப்போ ஃபவுண்டிங் டைட்டன் பவர் உங்ககிட்ட தான் இருக்கு, ஸோ அதனால எனக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ நீ வரதுக்கு இங்க வருஷ கணக்கில் ஆகும்போது தான் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சது, இங்க இருக்கிற எமீர் ஒன்றும் கடவுளே கிடையாது, இங்க இருக்கிற எமீர் வெறும் அடிமை தான். யாருக்கெல்லாம் எல்டிஎன் உடம்புல ராஜ ரத்தம் ஓடுதோ அவங்களால மட்டும்தான் எமீரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எமீர் ஒன்றும் கடவுள் கிடையாது, எமீர் ஒரு அடிமை. ஸோ அவங்களால சுயமா யோசிக்க முடியாது, ராஜ ரத்தம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் இத்தனை வருஷமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஏரன், ஃபவுண்டிங் டைட்டன் பவர் ஒன்றும் உண்ணுது கிடையாது, அது என்னோட பவர்ஸ். ஸோ இப்போ என்னால ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண முடியும், நீ வெறும் கீ தான் அதை அன்லாக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காட்டுறாருங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில சங்கிலியெல்லாம் வந்து நின்று இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஜீக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் உன்னோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் என்ன நானே இங்க சங்கிலியில கட்டி போட்ட மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஸோ நான் உன்னை நம்புறதா வேணாமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன். பட் நீ என்னை ஏமாத்த பார்த்துருக்க ஏரன். ஆனா தம்பி, இது உன்னோட பிரச்சனை இல்ல. இந்த தப்பெல்லாம் நீ பண்ணல. உன்னோட சின்ன வயசுல இருந்தே நம்மளோட மிருகமான அப்பா வந்துட்டு உன் மனசுல கெட்ட விஷயங்களா விதைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் நீ இப்படி இருக்க. இதுல உன் தப்பு எது இல்ல. அதே விஷயங்கள் தான் அவன் எனக்கும் பண்ணான். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிடைச்சாரு. என்ன வந்து நல்வழி படுத்தினாரு. சோ அதுல இருந்து நான் வெளியே வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப நீயும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்க. ஆனா கவலைப்படாத தம்பி, உனக்காக நான் இருக்கேன். உன்னை எப்படியாச்சும் நான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து உன்னை காப்பாத்துவேன். என்ன பண்ற ஜீக்குன்னு நம்ம ஹீரோக்கு அப்படியே புலம்பிட்டு இருக்காருங்க. நம்ம ஜீக்கோருன்ட்டு இங்க பார், இந்த உலகத்தை நான் காப்பாத்த போறேன். அதுவும் உன்னோட ஹெல்ப் மூலமா தான் சொல்லிட்டு 2 பேரும் தலையை இணைச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பார்க் மாதிரி உருவாகுதுங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.